இதே சாப்பாடை தானே நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்குலாம் ஏன் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வரல? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கை கால்லாம் ஒல்லியாகவே இருக்கும், பட் தொப்பை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல், நீங்கள் ஒருவேளை 60 kgs வெயிட் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் பெர் டே எடுக்கணும். இப்போ நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுல எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அபிராமி, பிளாஸ்டிக் சர்ஜன். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு காமனாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னி ஃபேட். அதாவது கை கால்லாம் ஒல்லியாக இருக்கும், பட் லோவர் அப்டமன் டம்மியில் மட்டும் நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம சாப்பிட்ற டயட்டை பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ்லி கார்போஹைட்ரேட் ஹெவி, சிவியர்லி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட். அடிக்குவேட்டாக நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்காதனால நம்ம பாடி வந்து நம்மளோட மசில்ஸை ப்ரோட்டீனுக்காக மெல்ட் பண்ணிடுது. சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை எல்லாம் கொண்டு போய் ஸ்டபர்ன் ஃபேட்டை நம்ம பாடி ஸ்டோர் பண்ணிடுது. இதனால தான் உங்கள் கை கால்லாம் ஒல்லியாகவே இருக்கும், பட் தொப்பை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் ஏர்லியாக உங்களுக்கு ஏஜிங் சைன்ஸ் வரும், ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வரலாம். இது தவிர இன்டர்னல் இஷ்யூஸ் நிறையா வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரலாம், டைப் 2 டயபெட்டிஸ், மொபிலிட்டி இஷ்யூஸ், இதெல்லாம் கூட வர சான்ஸ் இருக்குது. டெய்லி நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடை மேஜராக ஆல்ட்ரு பண்ணாமல் எப்படி வந்து இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணி உங்களோட லான்ஜெவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன்கிறது வெறும் ஒரு ஜிம் சப்ளிமெண்ட் கிடையாதுங்க. ப்ரோட்டீன்கிறது நம்ம செல்லுலார் ரிப்பேருக்கு தேவையான ஒரு அடிப்படையான மேக்ரோநியூட்ரியன்ட். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டாக இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், டெய்லி ஆஃபீஸ் போவீங்க, வேலை செய்வீங்க, வீட்டுக்கு வருவீங்க, ஒன்றும் மேஜர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னாலும் நீங்கள் உங்கள் பாடியோட ப்ரோட்டீன் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 0.8 to 1 gram per kg பாடி வெயிட் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவேளை 60 kgs வெயிட் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் பெர் டே எடுக்கணும். இப்போ நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுல எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ரொட்டீனாக வந்து நம்ம டெய்லி வீட்டில் காமனாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி. 3 இட்லி எடுத்துக்கிறீங்க, 1 கப் சாம்பார், இதோட 1 கப் காஃபி எடுத்துக்கிங்கன்னா அதில் ஒரு 12 grams ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு 11 o'clock மாதிரி நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீ, ஒரு கப்பு, ஒரு 2 பிஸ்கெட்டு, இல்லை ஒரு மெதுவடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 grams ப்ரோட்டீன் வரும். காமனாக நம்ம சாப்பிட்ற லஞ்ச் என்ன? ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம், அதோட சாம்பார், கர்டு, கொஞ்சம் பொரியல், ரசம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 11 grams ப்ரோட்டீன் வரும். ஈவினிங்காக திருப்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் ஒரு 5 grams ப்ரோட்டீன். டின்னர் வந்து நம்ம யூஸ்வலி தோசை சாப்பிடுவோம், தேங்காய் சட்னி சாப்பிடுவோம், இதில் ஒரு 8 grams ப்ரோட்டீன் வரும். ஃபுல் டே டோட்டலாக நம்ம சாப்பிட்ற மீல்ஸ் அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு 35 to 40 grams தான் ப்ரோட்டீன் வருது. ஸோ இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியுது? டெய்லி வந்து 25 to 30 grams நம்ம ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியில் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம டயட்டை ஃபுல்லாக மாற்றாமல் கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்னிங் நம்ம ரொட்டீனாக சாப்பிட்ற இட்லியோ தோசையோ அதுக்கு பண்ணுற மாவில் யூஸ்வலி வந்து 4 cups ரைஸ் யூஸ் பண்ணுவோம், 1 கப் வந்து உளுந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரைஸோட ரேஷியோவை கம்மி பண்ணிட்டு உளுந்தோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2:1 யூஸ் பண்ணுங்கள். இதனால் உளுந்தில் இருக்க ப்ரோட்டீன் அதிகமாகும், ஸோ இட்லியில் ப்ரோட்டீன் அதிகமாகும். அடுத்து நம்ம லஞ்சில் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற சிறுதானியம், திணை, ராகி, கம்பு, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதனால டேஸ்ட் ரொம்ப சேஞ்ச் இருக்காது, பட் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் ரைஸை விட இதில் இருக்குது. எல்லா மில்லட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ திணையில் தான் ஹையஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஒரு முட்டையில் 6 gram ப்ரோட்டீன் இருக்குது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் இல்லைன்னா தாராளமாக 2 whole eggs உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸை வந்து ப்ரோட்டீனுக்காக எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பாயில்டு எக்ஸ் தான் பெஸ்ட் சோர்ஸ். 2 பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. இது தாண்டி எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக் ஒயிட்ஸாக எடுத்துக்கோங்க. 2 to 3 எக் ஒயிட்ஸ் பர் டே தாராளமாக எடுத்துக்கலாம். வேறு என்ன ஈஸியான ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது? பன்னீர் எடுக்கலாம், டோஃபு எடுக்கலாம். இது ரெண்டுலேயுமே வந்து 100 gramஸில் 18 to 20 grams ப்ரோட்டீன் இருக்குது. வீக்லி 2 to 3 times உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, முட்டையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி பிளான்ட் ப்ரோட்டீன். 100 gramஸில் 50 grams ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி 2 to 3 times உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன ஐடியாலாம் உங்கள் டயட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்கை ஈஸியாக 60 to 70 grams இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால வந்து உங்களோட ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி கரெக்டாக ஆரம்பிக்கும், மசில் பில்டிங், மசில் மாஸும் பெட்டர் ஆகும், உங்களோட லோவர் அப்டமன் ஃபேட், அதாவது உங்களோட தொப்பை வந்து கிராஜுவலாக கம்மியாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பேசி முடித்த பிறகு கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நிறைய பேருக்கு தோணும், இதே சாப்பாடை தானே நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டெய்லி அவங்க ரைஸ் தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பட் அவங்களுக்குலாம் ஏன் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வரல, இப்போ மட்டும் எதுக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள்.
இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜென்ரேஷன் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி தோட்டம், காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டெஸ்க் ஜாப் பண்ணுறோம், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம். அதனால வந்து கார்போஹைட்ரேட், நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜிக்கு யூஸே ஆக மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.